ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 3 பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது இமயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 2013 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க. TNAU கோயம்புத்தூரால் அஃபிலியேட்டும் ஆகியிருக்கு. அப்ரூவ்ட் ஆர் ரெகக்னைஸ்டு பை ICAR UGC. இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ்னு பார்த்திங்கன்னா UG ப்ரோக்ராம்ஸ் தாங்க ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அண்ட் என்ன கோர்ஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா BSc அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் தாங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 4 years வருது. இது ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக தாங்க அவங்க ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா துறையூர், திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த காலேஜில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, கோம்ப்ளாப்ஸ் இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்னு இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா PGP காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 2013 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. TNAUவால் அஃபிலியேட்டும் ஆகியிருக்குங்க. அப்ரூவ்ட் ஆர் ரெகக்னைஸ்டு பை AICTAல ஆகியிருக்கு. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி நகர், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா BSc அக்ரிகல்ச்சர், அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years வருது. இது ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர். இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 2 years வருது. இதுவுமே ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் தாங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, கோம்ப்ளாப்ஸ் இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வைஃபை கேம்பஸ்னு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்க. தேர்டாக நம்ம பார்க்க போகிற பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா SRS இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 2015 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட்டும் ஆகியிருக்கு. இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற UG ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா BSc ஆன்ஸ் அக்ரிகல்ச்சரில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 4 years வருதுங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் இருக்குது. ரெண்டுமே தனித்தனியாக தாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து கம்ப்யூட்டர் லேப் வந்து அவைலபிளாக இருக்குது. ENS லேப் வந்து அவைலபிளாக இருக்குது. லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. பிளான்ட் பேத்தாலஜி லேப், இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு அக்ரி கோர்ஸ்க்கான கட் ஆஃப் கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த 3 காலேஜை தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலுமே டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.